Good morning, students. Welcome to Max online class. நேற்று 6 sum முடிச்சிருந்தோம். 7th sum பாருங்க. Let A is equal to 1, 2, 1, 3. B is equal to 4, 0, 1, 5. C is equal to 2, 0, 1, 2. அப்போ என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறான்? A into BC is equal to AB into C. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ் என்ன? ஏ இன்ட்டு பிசி. இப்போ முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிற பிசியை கண்டுபிடிக்கணும். அப்போ பிசியை கண்டுபிடிக்கணும்னா பாருங்க, பியையும் சியையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ பியையும் சியையும் மல்டிப்ளை பண்ண முடியுமா? பியோட ஆர்டர் என்ன? 2/2. சியோட ஆர்டர் 2/2. அப்போது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போது இதை மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் வர மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன வரும்? 2/2. இது ஆல்ரெடி இந்த மாடல் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது பியையும் சியையும் இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம் பண்ணால் 8 + 0, ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் பண்ணால் 0 + 0, செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் பண்ணால் 2 + 5, செகண்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணால் 0 + 10. The answer is 8, 0, 7, 10. A into BC. A நம்ம தெரியும், BC கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி டைப்லலாம் பிசி கரெக்டாக போட்டால் தான் ஏ இன்ட்டு பிசி கரெக்டாக வரும். பிசி தப்புன்னா ஏ இன்ட்டு பிசி சரியாக வராது. அப்போ கவனமாக போடு, ப்ளஸ் மைனஸ்லாம் கவனமாக போட்டு போடு. அப்போ ஏ இன்ட்டு பிசி, ஏ எழுதியாச்சு, பிசி இங்கே இருக்குது. இப்போ இங்கே அதே தான், ஏயும் பிசியும் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ ஏவோட ஆர்டர் 2/2, பிசியோட ஆர்டர் 2/2. ஏவோட ஆர்டர் 2/2, பிசியோட ஆர்டர் 2/2. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியுமா? பாரு, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் சேமாக இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணுறது எப்படி பண்ணுறது பாரு. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? இந்த மல்டிப்ளிகேஷன் நோட்டில் நல்லா போட்டுப்பார். ரெண்டு 2/2 மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது எப்படிங்கிறத நல்லா ஒர்க் அவுட் பண்ணிப்பார். மல்டிப்ளை பண்ணால் வர மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அப்போ தான் ஈஸியாக தப்பு இல்லாமல் போட முடியும். இப்போ 1 × 8 + 2 × 7. நெக்ஸ்ட்டு 1 × 0 + 2 × 10. 1 × 8 + 3 × 7. அடுத்து 1 × 0 + 3 × 10. அப்போ A × BC is equal to 22, 20, 29, 30. அடுத்து RHS, இது ஈக்குவேஷன் 1. அடுத்து RHS AB × C, AB × C. அப்போ AB × C வேணும்னா முதல்ல AB கண்டுபிடி. அதே தான், ஏயோட ஆர்டர் 2/2, பியோட ஆர்டர் 2/2. அப்போ இதுவும் சேமாக இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ மல்டிப்ளை எப்படி பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், அடுத்து
செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 4 + 2 0 + 10, 4 + 3 0 + 15. That is AB is equal to 6, 10, 7, 15. Next AB into C. AB ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், AB into Cயில் ஃபஸ்ட்டு AB கரெக்டாக இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப் கரெக்டாக வரும். இப்போ AB into C. ABயோட ஆர்டர் 2/2, சியோட ஆர்டர் 2/2. அப்போது இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடுது? ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 12 + 10 0 + 20, 14 + 15 0 + 30. அப்போ AB into C is equal to 22, 20, 29, 30. அப்போது இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்போது ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. அப்போ A into BC is equal to AB into C. Hence it is verified. இப்போ இதிலேயே செகண்ட் பார்ட்டு A minus B into C is equal to AC minus BC. As usual முதல்ல LHS கண்டுபிடி. LHS என்ன? A minus B into C. முதல்ல A minus B. சப்ராக்ஷன் என்னப்பா ரூல்ஸு? ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆர்டர் சேமாக இருந்தால் அதை சப்ராக்ட் பண்ணலாம். இப்போ ஏயோட ஆர்டர் 2/2, பியோட ஆர்டர் 2/2. அப்போ அதை என்ன பண்ணலாம்? சப்ராக்ட் பண்ணலாம். இப்போ சப்ராக்ட் பண்ணலான்னா இங்கே பாரு, கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை சப்ராக்ட் பண்ணிக்க. இங்கே இதையும் இதையும், இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும். அப்போ 1 - 4 - 3, 2 - 0 2, 1 - 1 0, 3 - 5 - 2. இப்போ A minus B கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு A minus B into C. அப்போ C போட்ட. அப்போ A minus B into C. A minus B into Cனா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ A minus Bயோட ஆர்டர் என்ன? 2/2. சியோட ஆர்டர் 2/2. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணலாம். இதுவும் இதுவும் சேமாக இருக்குது. நமக்கு மல்டிப்ளை பண்ண தெரியும்ல. என்ன ரூலு? ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். மல்டிப்ளை பண்ணால் A minus B into C is equal to -4, 4, -2, -4. இது ஈக்குவேஷன் 1. அடுத்து RHS AC minus BC. முதல்ல AC கண்டுபிடி. AC கண்டுபிடிக்கணும்னா ஏயும் சியையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஏவோட ஆர்டர் 2/2, சியோட ஆர்டர் 2/2. அதை மல்டிப்ளை பண்ண முடியுமா? இது ரெண்டும் சேமாக இருக்குது, மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ ஏசியோட ஆர்டர் என்ன? 2/2. அப்போ ஏசி எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். மல்டிப்ளை பண்ணால் ஏசி இஸ் ஈக்குவல் டு 2 + 2 0 + 4, 2 + 3 0 + 6. அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு 4 4 5 6. தென் பிசிலேயும் அதே ரூல் தான். பிஐசிஐ மல்டிப்ளை பண்ணணும்னா
பியோட ஆர்டர் 2/2, சியோட ஆர்டர் 2/2. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா பண்ண முடியும். இது ரெண்டும் சேமாக இருக்கனால பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். மல்டிப்ளை பண்ணா 8 + 0, 0 + 0, 2 + 5, 0 + 10. BC is equal to 8, 0, 7, 10. இப்போ AC minus BC சப்ராக்ட் பண்ணணும். ஏசியோட ஆர்டர் என்ன? 2/2. பிசியோட ஆர்டர் 2/2. சப்ராக்ஷனில் ரூல் என்ன? ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் சேமாக இருந்துச்சுன்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் எப்படி சப்ராக்ட் பண்ணுறது? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணு, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணு. அப்புறம் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணு, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணு. இப்போ என்ன வருது பாருங்க. 4 - 8 - 4, 4 - 0, 4, 5 - 7 - 2, 6 - 10 - 4. அப்போ என்ன? ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். A - B into C ஈக்குவேஷன் 1. அடுத்து இது ஈக்குவேஷன் 2. From 1 and 2, A minus B into C is equal to AC minus BC. Hence, it is verified. ரொம்ப முக்கியம். மேட்ரிக்ஸில் மல்டிப்ளிகேஷன் கவனமாக போடணும். நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் தப்பு இல்லாமல் போட முடியும். நீ நிறைய சம் ஒர்க் அவுட் பண்ணி பாரு. ரைட்? இதில் தேர்ட், A minus B the whole transpose is equal to A transpose minus B transpose. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம் டிரான்ஸ்போஸ் பற்றி. முதல்ல A minus B கண்டுபிடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில். A minus Bனா ஏவையும் பியையும் மைனஸ் பண்ணணும். அப்போ ஏவோட ஆர்டர் 2/2, பியோட ஆர்டர் 2/2. அப்போ சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணு, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணு, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணு, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணு. இப்போ 1 - 4 - 3, 2 - 0, 2, 1 - 1, 0, 3 - 5 - 2. அப்போ A minus B கண்டுபிடிச்சாச்சு. A minus B the whole transpose அப்படின்னா என்ன? டிரான்ஸ்போஸ்னா என்ன ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணுமா, அந்த மேட்ரிக்ஸோட ரோவை காலமாக மாற்றிடு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக காலம் என்னவா மாறிடும்? ரோவாக மாறிடும். அப்போது A minus B the whole transpose. இப்போ இது ரெண்டும் ரோவா? இந்த ரெண்டு ரோ என்னவா மாறிடுச்சு? இங்கே காலமாக மாறிடுச்சு. இப்போ A minus B the whole transpose is equal to -3, 0, 2, -2. இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு RHS A டிரான்ஸ்போஸ். A கொடுத்துருக்குறான், இது A. இப்போ இதை டிரான்ஸ்போஸ். A டிரான்ஸ்போஸ்னா என்ன? ரோவை காலமாக மாற்று, காலமாக ரோவாக மாற்று. அப்போது 1, 1, 2, 3. அதே மாதிரி B டிரான்ஸ்போஸ். பியை டிரான்ஸ்போஸ் எடு. பி எது? இதுதான் பி. பியை டிரான்ஸ்போஸ் எடுத்தா 4, 1, 0, 5. இப்போ ஏ டிரான்ஸ்போஸையும் பி டிரான்ஸ்போஸையும் சப்ராக்ட் பண்ணு. இப்போ ஏ டிரான்ஸ்போஸையும் பி டிரான்ஸ்போஸையும் சப்ராக்ட் பண்ணால் 1 - 4, இது ரெண்டும், இதையும் இது ரெண்டும், இது ரெண்டும். அப்போ 1 - 4 - 3. அடுத்து 1 - 4 - 3, 1 - 1, 0, 2 - 0, 2, 3 - 5 - 2.
அப்போ A minus B the whole transpose இங்கே A transpose minus B transpose ரெண்டுமே சேம். அப்போ LHS is equal to RHS. A minus B the whole transpose is equal to A transpose minus B transpose. Hence verified. Next sum 8th. நான் என்ன சொல்லியிருக்கிறேன் மேட்ரிக்ஸ் டெஃபினிஷன்லேயே மேட்ரிக்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் ஒரு நம்பராகவும் இருக்கலாம், ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸாகவும் இருக்கலாம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறான், ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸை காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா, பிங்கிற மேட்ரிக்ஸை சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா. என்ன ப்ரூஃப் பண்ணணும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ. சார் எப்படி சார் ப்ரூஃப் பண்ணுறது, ஏ கொடுத்துட்டான் ஏ ஸ்கொயர் கண்டுபிடி, பி கொடுத்துட்டான் பி ஸ்கொயர் கண்டுபிடி, ஏ ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் ஆட் பண்ணு, வர ஆன்சர் ஐன்னு சொல்லு. ஐன்னு என்ன, யூனிட் மேட்ரிக்ஸ், ரைட். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ. அப்போது முதல்ல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் முன்னாடி முதல்ல ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஏ இன்ட்டு ஏ. ஏ தெரியும், காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா இன்ட்டு இன்னொன்று ஏ தான், காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. அப்போ இதை எடுக்கும்போது ஆஸ் யூஷுவல் தான், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, என்ன ஆன்சர் தெரியுமா, காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 0 ப்ளஸ் 0 இன்ட்டு 0 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா, 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். சிமிலர்லி பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம், பி இன்ட்டு பி. பி கொடுத்துட்டான் சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா. இப்போ பி பி இன்ட்டு பியை மல்டிப்ளை பண்ண முடியுமா, முடியும். இதுவும் 2/2, இதுவும் 2/2. அப்போ இதுவும் சேம், மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 0 0 ப்ளஸ் 0 0 ப்ளஸ் 0 0 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கேயும் சைன் தீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா, தட் இஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது ஏ ஸ்கொயர் தெரியும், காஸ் ஸ்கொயர் தீட்டா 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் தீட்டா. ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன நமக்கு தெரியும், சேம் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 0 ப்ளஸ் 0 0 0 ப்ளஸ் 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு ட்ரிகனாமெட்ரியில் ஐடென்டிட்டி இருக்குது, ஒரு ஃபார்முலா. In trigonometry there is one identity, sin square theta plus cos square theta is equal to 1. அப்போ இதுக்கு பதிலாக
1 இதுக்கு பதிலாகவும் 1 1001 1001 என்ன I. அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் A square plus B square is equal to I. Hence proved. அடுத்து sum number 9. If A is equal to cos theta sin theta minus sin theta cos theta, prove that A transpose is equal to I. அப்போ முதல்ல A கொடுத்தாச்சு, A transpose கண்டுபிடிக்கணும். A transpose எப்படி கண்டுபிடிக்கிறது? ரோஸ் எல்லாத்தையும் காலமாக மாற்றிடு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக காலம் ரோஸாக மாறிடும். அப்போ A transpose is equal to cos theta minus sin theta cos theta. இப்போ A transpose கண்டுபிடிக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ A ஏற்கனவே தெரியும், A transpose கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியுமா? இதோட ஆர்டர் 2/2. இப்போ இதோட ஆர்டர் 2/2, இதோட ஆர்டர் 2/2. அப்போ இது ரெண்டும் சேமா இருக்கா? அப்போ மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். மல்டிப்ளை பண்ணா cos theta into cos theta cos square theta plus sin theta into sin theta sin square theta, cos theta into minus sin theta minus cos theta sin theta, sin theta into cos theta plus sin theta cos theta, minus sin theta into cos theta minus sin theta cos theta plus cos theta into sin theta. அடுத்து minus sin theta into minus sin theta sin square theta plus cos square theta. நமக்கு trigonometry identity தெரியும், sin square theta plus cos square theta is 1. இங்க எழுதியிருக்காங்க பாருங்க சார், sin square theta plus cos square theta is equal to 1. அப்போ 1 sin theta cos thetaல sin theta cos theta போச்சுன்னா 0. அதே மாதிரி இங்கேயும் sin theta cos thetaல sin theta cos theta போச்சுன்னா 0. அப்போ 1001. 1001 ஆன்சர் என்ன? I. அது ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ A transpose is equal to I அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியாச்சா? அப்போ 9 sum completed. நெக்ஸ்ட் sum 10th, verify that A square is equal to I when A is equal to கொடுத்துருக்கான். ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான், ரொம்ப சிம்பிள். A கொடுத்துட்டான், A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு I அப்படின்னு சொல்லணும். ரைட், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லணும். அப்போ A ஸ்கொயர் கண்டுபிடி, A இன்ட்டு A தெரியும், A தெரியும். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டையும் எப்படி மல்டிப்ளை பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ உனக்கு என்ன வருது பாருங்க, இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இதுவும் இதுவும் இதுவும். இப்போ 5 × 5 25 மைனஸ் 4 × 6 24, 5 × -4 -20 -4 × -5 +20. அடுத்து செகண்ட் ரோ இது, அப்புறம் இது மல்டிப்ளை பண்ணால் 30 - 30 -24 +25. பூரா இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எல்லா சம்மே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் உனக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சால் போட்டுடலாம். இப்போ 1001 1001 என்ன? I, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு I, ஹென்ஸ் ப்ரூவ்ட், வெரிஃபை. ரைட், நெக்ஸ்ட்டு 11th ப்ராப்ளம். If A is equal to ABCD, I is equal to 1001, show that A square minus A squareங்கிறது மேட்ரிக்ஸ் கேபிட்டல் மைனஸ் A plus Dங்கிறது உள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்
இன்டூ ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏடி இன்டூ I2. அது என்ன சார் I2ன்னு போட்டிருக்காங்க? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2/2. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2/2. I3ன்னு போட்டா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3/3. அப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கும் போது முதல்ல ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிங்க. ஏ ஸ்கொயர்னா என்ன? ஏ இன்ட்டு ஏ. முதல்ல ஏ எழுதிக்கோ. ஏ என்ன? ஏபிசிடி. அடுத்து ஏ என்ன? ஏபிசிடி. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு சி பிசி, ஏ இன்ட்டு பி ஏபி ப்ளஸ் பி இன்ட்டு டி பிடி. அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், சி இன்ட்டு ஏசி ப்ளஸ் டி இன்ட்டு சி சிடி, சி இன்ட்டு பி ஏபி ப்ளஸ் டி இன்ட்டு டி ஸ்கொயர். இது வரைக்கும் நம்பர்ஸாக போட்டிருப்போம். இங்கே உள்ளார எலிமெண்ட்ஸு ஏபிசிடின்னு போடுறத கவனமாக போடணும். அப்போ ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ இதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ என்ன? ஏபிசிடி. ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். ஒரு நான் ஜீரோ நம்பரால் ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்பரால் அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது ஏ ப்ளஸ் டியால் ஒரு நம்பர். அப்போ ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ ப்ளஸ் டி இன்ட்டு பி, ஏ ப்ளஸ் டி இன்ட்டு சி, ஏ ப்ளஸ் டி இன்ட்டு டி. அவ்வளோதான். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு டி ஏடி, ஏபி ப்ளஸ் பிடி, ஏசி ப்ளஸ் டிசி, ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர். அடுத்து எல்ஹெச்எஸில் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு, ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன செய்யணும்? இதையும் சப்ராக்ட் பண்ணும், இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும், இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும், இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும். இப்போ சப்ராக்ட் பண்ணால் எல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் கரெக்டாக இந்த மாதிரி போட்டு அடிச்சேன்னா பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு 0. இது நோட்டில் நீ ஃபேர் நோட்டில் எழுதும்போது கவனமாக எழுதணும். அதே மாதிரியே ரஃப் நோட்டில் இந்த சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துடணும். அடுத்து இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போ 0. இதில் கேன்சல் பண்ணால் பிசி மைனஸ் ஏடி. அப்போ இதுலேயும் ஒரு பிசி மைனஸ் ஏடி இருக்குது, இதுலேயும் ஒரு பிசி மைனஸ் ஏடி இருக்குது. இப்போ காமனாக ஒன்றை தான் எடுக்க முடியும். எடுத்தால் இதில் பிசி மைனஸ் ஏடி எடுத்தால் 1, இதில் பிசி மைனஸ் ஏடி எடுத்தால் 1. சரி, இதில் ஒரு பிசி மைனஸ் ஏடி, இதில் ஒரு பிசி மைனஸ் ஏடி, ரெண்டு எடுக்கிறோமா? அப்படி கிடையாது. ரெண்டுத்துக்கும் பொதுவாக ஒன்றை தான் வெளில எடுக்கணும். இப்போ பாரு, இப்படி சொல்லிப்பாரு, உனக்கு ஈஸியாக புரியும். இப்போது பிசி மைனஸ் ஏடி இங்கே இருக்கா? அதால் உள்ளே மல்டிப்ளை பண்ணிப்பார். இப்போ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுமா? பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு 1 என்ன? பிசி மைனஸ் ஏடி. பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு 0 என்ன? 0. பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு 0 என்ன? 0. பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு 1 என்ன? பிசி மைனஸ் ஏடி. அப்போ இந்த பிசி மைனஸ் ஏடியை காமனாக எடுத்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு இது 1 0 0 1ங்கிறது என்ன மேட்ரிக்ஸு? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I2. அது என்ன சார் I2? I is a identity matrix, 2 is of order 2/2. அப்போ from 1 and 2 நமக்கு a square minus a plus d into a is equal to bc minus ad into I2. Hence it is verified.
அடுத்து என்ன கொடுத்துருக்கான் 12th சம்மு ஏ கொடுத்துட்டான் 5 2 9 1 2 8 பி கொடுத்துட்டான் 1 7 1 2 5 மைனஸ் 1. என்ன ப்ரூஃப் பண்ணணும்? இதை எப்படி படிக்கணும்? ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ். எப்படி படிக்கணும் சார்? ஏபி போட்டு பவர்ல டி போட்டிருக்கான். ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடி. இப்போ ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஏபி கண்டுபிடிக்கணும். அதாவது சேம் ஆர்டராக இருந்ததுன்னா நீ டக்கு டக்குன்னு போட்டுருவ. மல்டிப்ளிகேஷனில் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக போடணும். எப்படி போடுறது நான் சொல்லித்தரேன் பாருங்க. ஏயோட ஆர்டர் என்னப்பா? ஏயோட ஆர்டர் 2/3. அடுத்து பியோட ஆர்டர் என்னப்பா? எத்தனை ரோ இருக்கு? 1 2 3 3 rows 2 column 3 rows 2 column 3/2. அப்போ ஏயோட ஆர்டர் 2/3, பியோட ஆர்டர் 3/2. அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் சேமா இருக்கா? அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணா ஏபியோட ஆர்டர் என்ன வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த 2/2 என்ன வரும்? 2/2. இப்போ உனக்கு ஆன்சர் 2/2 வரும். ரைட்? அதை மனசில் வச்சுட்டு சம் போடும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 5 + 2 + 45 35 + 4 - 9 1 + 2 + 40 7 + 4 - 8. அப்போ ஏபி என்ன வந்துருச்சு? 52 30 43 3. அப்போ ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ்னா ரோவெல்லாம் காலமாக மாற்றிடு. இப்போ 52 30 இப்படி எழுதிரு, 43 3 இப்படி எழுதிரு. அப்போ ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் உனக்கு இதுதான். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன? பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். பி டிரான்ஸ்போஸ் பியோல ரோவெல்லாம் காலமாக மாற்றிடு. ஏ டிரான்ஸ்போஸ் ஏலையும் அதே தான், ரோவெல்லாம் காலமாக மாற்றிடு. வி கெட் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணிடு. இப்போ பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல பி டிரான்ஸ்போஸோட ஆர்டர் வேணும். பி டிரான்ஸ்போஸோட ஆர்டர். பி டிரான்ஸ்போஸோட ஆர்டர் என்ன? 2/3. ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டர் 3/2. 3/2. அப்போ என்ன வருது? இது ரெண்டும் சேம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ அதோட ஆர்டர் 2/2. இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். மல்டிப்ளை பண்ணா 5 + 2 + 45 1 + 2 + 40 35 + 4 - 9 7 + 4 - 8. இதெல்லாம் நல்லா நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, கிளியராக ஈஸியாக புரியும். பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 52 43 33 ஃப்ரம் 1 and 2. இதை எப்படி படிக்கணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஹின்ஸ் வெரிஃபைட். அடுத்து 13th. இந்த மாடல் இம்பார்ட்டன்ட் மாடல். ஏ கொடுத்துட்டான். ஷோ தட் a² - 5a + 7i2 இஸ் ஈக்குவல் டு ஓ. ஓனா நல் மேட்ரிக்ஸ். ஒன்றும் இல்லை, தனித்தனியாக ஒன்று ஒன்றா கண்டுபிடி. முதல்ல a² கண்டுபிடி.
ஏ ஸ்கொயர் என்ன? ஏ இன்ட்டு ஏ. ஏ எழுதியாச்சு, ஏ எழுதியாச்சு. ரெண்டையும் எப்படி நீ மல்டிப்ளை பண்ணுவ? ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். மல்டிப்ளை பண்ணால் 9 மைனஸ் 1 3 ப்ளஸ் 2 -3 -2 -1 + 4. அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 5 -5 3. நெக்ஸ்ட் 5a. இப்போ 5a என்ன? எப்படி கண்டுபிடிப்ப? 5 இன்ட்டு ஏ. 5ஆல் உள்ளார எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணு. 5 இன்ட்டு 3 15, 5 இன்ட்டு 1 5, 5 இன்ட்டு -1 -5, 5 இன்ட்டு 2 10. அப்போ என்னென்னலாம் கண்டுபிடிச்சிட்டோம்? ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு, 5a கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 7i2. i2னா என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். i2னா 1001. இதுதான் i2. அப்போ i2ல 7 இன்ட்டு i2. அப்போ 7ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணு. 7 இன்ட்டு 1 7 0 0 7. அவ்வளோதான். எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணு. ஏ ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, மைனஸ் 5a சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ப்ளஸ் 7i2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை இதோட ஆட் பண்ணு, நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணு, வர ஆன்சரை இதோட ஆட் பண்ணு. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண முடியும், ஏன்னா இது ரெண்டுத்தோட ஆர்டர் சேம். வர ஆன்சரையும் இதையும் ஆட் பண்ண முடியும், ஏன்னா அது ரெண்டோட ஆர்டர் சேம். அப்படி போடலாம். இல்லை இவங்க போட்டிருக்க மாதிரி மூணுத்தையும் ஒரேடியாக நம்ம ஆட் பண்ணி போடலாம். எப்படி வேணாலும் போடலாம். ரைட்? எப்படி சார் இங்கே மைனஸ் இருந்துச்சு? எங்கே? ஒன்றும் இல்லை. இந்த மைனஸை என்ன பண்ணிட்டாங்க, உள்ளார மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் போட்டாங்க. அந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் -15 -5 +5 -10 ப்ளஸ் வந்துருச்சா? இப்போ இதுவும் ப்ளஸ், இதுவும் ப்ளஸ், எல்லாமே ப்ளஸ்ஸா? அப்போ எப்படி பண்ணிக்கலாம்? எப்படி போட்டிருக்காங்க இந்த சாரு? அப்போ இது 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 மூணுத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த மூணையும் ஆட் பண்ணியிருக்கான். அடுத்து இந்த மூணையும் ஆட் பண்ணியிருக்கான். அடுத்து இந்த மூணையும் ஆட் பண்ணியிருக்கான். அப்போ ஆன்சர் 0 0 0 0. 0 0 0 0னா நல் மேட்ரிக்ஸ். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a + 7i2 இஸ் ஈக்குவல் டு ஓ, நல் மேட்ரிக்ஸ். இது ரொம்ப முக்கியமான சம்மு. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இதோட முடிஞ்சிருச்சு. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை ரஃப் நோட்டில் போடுங்க. நிறைய சம் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸை போட்டு பாருங்கள். மல்டிப்ளை பண்ணி பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சு நீ போட்டால் ஈஸியாக போட்டுடலாம். நல்லா ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோ, நிறைய போட்டு பார்த்துக்கோ. இதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.